உங்க வீடுங்க? கேகே நகர் போறேன். நான் விருகம்பாக்கத்துல தான் இருக்கேன். போற வழி தானே. வாங்க உங்களை டிராப் பண்ணிடுறேன். வாங்க. பரவாயில்லைங்க, ஃப்ரெண்ட்ஸா வர சொல்லியிருக்கேன். என் ஒய்ஃப் என்ன பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஆபீஸ்க்கு வாங்க. ஹாய்டா. வாங்கடா. எப்போ வந்தீங்க? ஜீவா வரல? சின்ன வேலை இருக்கு, வீட்டுக்கு வரேன்ட்டான். என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டாங்க, நான் கூட வரேன். ஏய் சிவாடா. ஹலோ. ஹலோ. ஹாய். ஹலோ. சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க வரீங்களா? இல்ல நீங்க கிளம்புங்க. என் ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஷூர். கிளம்புங்க. ஓகே, பை. பை. வாடா. கார்த்திக். என் கார்டு. ஓகே. கண்டிப்பா கூப்பிடுங்க. உங்க கல்யாணத்துக்கு எஸ்பெஷலி நானும் ஒய்ஃபும் கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா கூப்பிடணும். ஷூர். பை. ஓகே, பை. பை. ஹாய் ஜனனி. நம்மளே ராஜா. இல்ல இப்பதான் 5 minutes. ஜனனி எப்படி இருந்தது? ஃபைன். நேத்தே வருவீங்கன்னு நினைச்சேன். இல்ல ஒரு சின்ன வேலை தான் வர முடியல. டேய், நீ மட்டும் அந்த ஏர்போர்ட்டுக்கு வரல? இல்ல, உன்னை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல, அதான். ஏன் ரொம்ப டல்லா இருக்க? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல, அதான் ஒரு சின்ன ஃபீலிங். ஹாய். சரி, ஜனனி பாத்தியா? ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? டேய், என்னடா ஆச்சு? ஜனனிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்னது? என்னடா சொல்ற? நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. உன்னை விட பணக்காரனா ஒருத்தன் கிடைச்சதும் உன்னை கட்டி விட்டா. நீ ரொம்ப தப்பான பொண்ணு லவ் பண்ணிட்ட மச்சான். ஏன்டா எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்ல? சொன்னா என்ன பண்ணுவ? அவங்க வீட்டுல ஏதாவது கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா கூட போய் எடுத்துக்கலாம். அவளை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டா அவளை என்ன பண்ண முடியும்? உனக்கு விஷயம் தெரிஞ்சா உன்னால தாங்கிக்க முடியாது தானே சொல்லல. அதனாலதான் நீ நேரில் வந்து சொல்லிக்கலான்னு இருந்துட்டோம். டேய், அவ தப்பான கேரக்டர்டா. அவளுக்காக நீ ஏன்டா ஃபீல் பண்ற? உன் கஷ்டம் எங்களுக்கு தெரியுதுடா. இதெல்லாம் தாண்டி வந்தா ஆகணும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நாங்களாம் இருக்கோம்ல. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க ப்ளீஸ். கார்த்திக், எங்க வீட்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணு. இல்ல எனக்கு தெரியும். சொல்றது கொஞ்சம் கேளு கார்த்திக். எங்க வீட்ல என்ன எவ்வளவு கட்டாயப்படுத்தினாங்க தெரியுமா? வேற வழியே இல்லாம தான் நான் இந்த மேரேஜ் ஒத்துக்கிட்டேன். சீ, போய் சொல்லாத. என்னோட பணக்காரனா வேற ஒருத்தன் கிடைச்சது நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. அதான் உண்மை. ஆமா, லவ்வை விட எனக்கு லைஃப் தான் முக்கியம். ஏன் விருப்பப்படி தான் இந்த மேரேஜ் நடந்துச்சு. இவ்வளவு ஈஸியா சொல்ற? நான் எவ்வளவு சின்சியரா உன்னை லவ் பண்ண தெரியுமா? இத பாரு, லவ் பண்றவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏதாவது சட்டம் இருக்கா?
இதுல சீரியஸா எடுத்துக்காத. அப்போ நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? லவ் பண்ணேன், இல்லன்னு சொல்லலையே. அப்போது கரெக்ட்ன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இப்போ நான் எடுத்த முடிவுதான் சரி. நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் யோசிச்சு பாத்தியா? நீ கஷ்டப்படுறத பத்திலாம் நல்லா யோசிச்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு என் லைஃப் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். மத்த எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். பழைய கதையை பேசிட்டு இருந்தா நோ யூஸ் கார்த்திக். லவ்ன்றது வேற, லைஃப்ன்றது வேற. என் லைஃப் நல்லா இருக்கணும்னு எடுத்த முடிவு இது, புரிஞ்சுக்கோ. ஒரு வருஷம் உனக்காக நான் உன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நிமிஷத்துல உன் மனசை மாத்திக்கிட்டல. ஓகே, இப்ப என்னதான் பண்ணுன்ற? லவ்வை விட பணம் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சிட்ட. கண்டிப்பா அதுக்கு நீ ஃபீல் பண்ணுவ. இந்த கதைலாம் நமக்கு வேணாம். உனக்கு ஃப்ரெண்ட்லியா ஒரு அட்வைஸ் பண்ணட்டா? சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன மறந்துடுவேன். இது என்ன ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியல. லைஃப்ல நான் எவ்வளவு பேரை மிஸ் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் கூட எனக்கு இப்படி வலிச்சதே இல்லை. இனிமேல் என் லைஃப்ல இப்படி ஒரு பெயின் வரக்கூடாது. ஹாய் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. உங்க லவரை பாத்தீங்களா? எப்போ கல்யாணம்? எப்போ கல்யாணம்னு? அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சு. வாட்? என்னோட பணக்காரனா வேற ஒருத்தன் கிடைச்சதும் அவனை கல்யாணம் பண்ணிட்டா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், ரொம்ப செல்ஃபிஷ். ஒருத்தனை லவ் பண்ணுவாங்க, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு லவ் எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். எனக்கு ஒரு தம்பி இருந்தான், ரொம்ப பாசம் எனக்கு அவன் மேல. ஸ்கூல்ல காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வருவான், துருத்துன்னு இருப்பான். ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணான், அவளும் லவ் பண்ணா. ஆனா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஒரு உயிரை கொன்னுட்டு அந்த பொண்ணு எங்கேயோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். என் தம்பியோட இழப்பை இன்னி வரைக்கும் யாராலையும் ஈடுகட்ட முடியல. அன்னைக்கு என் தம்பியை மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒன்ன மிஸ் பண்ண மாட்டேன். கார்த்திக், நீங்க ஃபீல் பண்ற? ஃபீல் பண்ண வேண்டியது அவ. உன்னை ஏமாத்தினவளை சும்மா விடக்கூடாது, அவளை சந்தோஷமாவே இருக்க விடாத. சிவா, எஸ், விட்டு கொடுத்து கண்ணீர் விடுறதுக்கு நீ என்ன தியாகியா இல்ல ஞானியா? உணர்ச்சி உள்ள ஒரு மனுஷன். உனக்கு பண்ண துரோகத்துக்கு அவ நிச்சயம் தண்டனை அனுபவிச்சே தீரணும். அவளை நிம்மதியா இருக்க விடாத, அவ புருஷன் கூட அவளை சந்தோஷமா வாழ விடாத.